السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய தப்சீரை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வகுப்பிலே 265வது வசனத்திற்குரிய விளக்கத்தை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் 266வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அயவத்து அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நகீலின் وأعناب تجري من تحتها الأنهار له فيها من كل الثمرات وأصابه الكبر وله ذرية ضعفاء فأصابها إعصار فيه نار فاحترقت كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. அதாவது, ஒருவருக்கு பேரித்தம்பழங்களும் திராட்சையும் நிறைந்த தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதிலே அனைத்து வகையான கனிகளும் அவருக்கு கிடைக்கின்றன. அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், பலவீனமான சந்ததிகள் இருக்கும் நிலையில் அவனுக்கு முதுமை ஏற்படுகிறது. இவ்வேளை தீயுடன் கூடிய புயற்காற்று வீசியதும் அது எரிந்து விடுகிறது. இவ்வாறான ஒரு நிலை தனக்கு வருவதை உங்களில் யாரும் விரும்புவார்களா? நீங்கள் சிந்திப்பதற்காக அத்தாட்சிகளை அல்லாஹ் இவ்வாறு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று இந்த வசனத்திலே சொல்கிறான். ஒரு காட்சியை அல்லாஹு தஆலா நம்முடைய கண் முன்னால் கொண்டு வருகிறான். அதுதான், ஒரு மனிதர் இருக்கிறார். அவருக்கு பெரிய ஒரு தோப்பு இருக்கிறது. அந்த தோப்பிலே பேரிச்சம்பழங்கள், திராட்சைகள், இது போன்ற இன்னொரு பல வகைகள் காணப்படுகின்றன. இந்த மனிதனுடைய நிலை என்னவென்றால், பலவீனமான பிள்ளைகள் தான் இவருக்கு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இவருக்கு முதுமையும் ஏற்பட்டு விடுகிறது. பலவீனமான பிள்ளைகள் ஒரு பக்கம், முதுமை மறுபக்கம். அவருக்கு மிகப்பெரிய ஒரு தோப்பு இருக்கிறது. அந்த தோப்பிலே கனிகள் காணப்படுகின்றன. திடீரென ஒரு புயற்காற்று வீசுகிறது. அந்த புயற்காற்று நெருப்போடு வருகிறது, தீக்காற்று. அவருடைய அந்த தோட்டத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது என்று இந்த காட்சி அல்லாஹு தஆலா நம் முன்னால் கொண்டு வந்து, கதாலிக யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் தத்தஃபக்கரூன், இவ்வாறுதான் அல்லாஹு தஆலா அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், நீங்கள் சிந்திப்பதற்காக என்று சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காட்சி கண்டிப்பாக நம்முடைய மனங்களிலே பதிந்திருக்கும். இந்த காட்சிக்கும் முன்னால் உள்ள வசனத்திற்கும் அல்லது வசனங்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 261வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவனுடைய பாதையில் செலவு செய்வது பற்றி நமக்கு வலியுறுத்தி கொண்டு வருகிறான். அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வது அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இப்திகாஅ மர்தாத்தில்லா, அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்கிற ஆசையோடு அல்லாஹுடைய பாதையில் நாம் செலவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் செலவு செய்வதை சொல்லி காட்டக்கூடாது. யாருக்காவது கொடுத்தால் அதை நாம் சொல்லி காட்டக்கூடாது. யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களை நாம் டோர்ச்சர் பண்ணக்கூடாது. அதுபோல பெருமைக்காகவும் முகஸ்துதிக்காகவும் பாராட்டுக்காகவும்
நம்முடைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்யக்கூடாது என்பவற்றையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் இந்த காட்சியை நம்முடைய கண்முன்னால் கொண்டு வருகிறான். இப்போது இந்த காட்சியினுடைய அர்த்தம் நமக்கு புரிந்திருக்கும். அதாவது ஒரு மனிதன் அவனுக்கு கொடுக்கப்படுகிற பொருளாதாரத்தை முகஸ்துதிக்காகவும் பெருமைக்காகவும் செலவு செய்தால், அல்லாஹுடைய திருப்தியை நாடாமல் உலக லாபங்களுக்காக வேண்டி மட்டும் செலவு செய்தால், நிச்சயமாக அவனுடைய நிலை இந்த மனிதனுடைய நிலையை ஒத்ததாகும். நிறைய பொருளாதாரம் இருந்தது, நிறைய செலவு செய்தான், ஆனால் கடைசியிலே அது அழிந்து சாம்பலாகிவிடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. எந்த பெருமானமும் இல்லை, எந்த நன்மையும் கிடைக்காது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்திலே குறிப்பாக அல்லாஹு தஆலா செலவை பற்றி சொல்லி காட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிற போது இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி, இந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அங்கிருந்தவர்கள் அல்லாஹு ஆலம் என்று சொன்னார்கள், அல்லாஹ் அறிந்தவன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அவர்கள் சொன்னார்கள், ஒன்று தெரியும் என்று சொல்லுங்கள் அல்லது தெரியாது என்று சொல்லுங்கள். அல்லாஹு ஆலம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, என்னுடைய உள்ளத்தில் இது தொடர்பாக ஒரு கருத்து தோன்றுகிறது என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்டபோது, இது ஒரு அமல் தொடர்பாக அருளப்பட்ட வசனம் என்று சொல்கிறார்கள். என்ன அமல் என்று கேட்கிறார். திரும்ப கேட்டுவிட்டு அவரே உமரே பதில் சொல்லுகிறார், இது ஒரு நல்லமல்களை செய்கிற, அல்லாஹுக்காக வேண்டி நல்லமல்களை செய்கிற ஒரு மனிதன், அவன் நல்லமல்கள் செய்கிற அதே நேரத்தில் அதோடு சேர்த்து பாவங்களையும் செய்கிறான். அந்த பாவங்கள் மிகைத்து அவனுடைய நல்லமல்களை அழித்து விடுகின்றன. அதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதற்குரிய விளக்கத்தை சொன்னதாக ஸஹீஹுல் புகாரியிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே குறிப்பாக இந்த வசனம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிற போது, அதாவது சதகா, ஜக்காத் போன்ற நம்முடைய கடமையான வாஜிபான சுன்னத்தான செலவுகளை செய்கிற போது அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக என்கிற நோக்கத்தோடு செலவு செய்ய வேண்டும். அதிலே கொஞ்சமேனும் நமக்கு பெருமை முகஸ்துதி வந்துவிடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்திலே பொதுப்படையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது போல, நம்முடைய எந்த ஒரு அமலில் முகஸ்துதி வந்தாலும் அந்த அமல் வேஸ்ட் ஆகிவிடும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள், எப்போதும் நம்முடைய இஹ்லாஸுக்காக நாம் பாடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. ஜிஹாது நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நஃப்ஸோடு போராடி நம்முடைய நஃப்ஸை அல்லாஹ் ஒருவனுக்காக என்று மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. எனவேதான் எல்லா அமல்களுக்கு முன்னாலும் நியத் என்பது ஷர்த்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இருந்தாலும் கூட பெரும்பாலானவர்கள் இந்த இடங்களில் சருகக்கூடிய நிலையை நாம் காணுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபர்களை பற்றி சொன்ன ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் நம் எல்லோருக்கும் நினைவில் இருக்கும். ஏற்கனவே சொல்லி காட்டப்பட்ட ஹதீஸ். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா 3 பேரை எழுப்பி அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்த நிஅமத்துகளை நினைவூட்டுவான். அதிலே ஒருவர் அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர், அடுத்தவர் ஜிஹாதிலே ஈடுபட்டு ஷஹீதாக்கப்பட்டவர், 3ஆம் நபர் பொருளாதாரம் வழங்கப்பட்டு சதக்காக்கள் செய்தவர். 3 பேருடைய நிஅமத்துகளையும் அல்லாஹ் சொல்லி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கும்போது ஒவ்வொருவரும் அவரவர் செய்தவற்றை சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்தது உண்மை, நீங்கள் யுத்தத்தில் கலந்து கொண்டு போராடி கொல்லப்பட்டது உண்மை, நீங்கள் தர்மம் செய்ததும் உண்மை. ஆனால்
இவற்றை செய்யும் போது உங்களுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தில் உங்களை மக்கள் பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்ததே தவிர என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற நீயத் உங்களிடம் இருக்கவில்லை. எனவே நீங்கள் 3 பேரும் நரகத்திற்குரியவர்கள் என்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓரொரு ரிவாயத்திலே இந்த 3 பேரை கொண்டுதான் மறுமையிலே நரகம் முதலாக மூட்டப்படும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நம்மெல்லோருக்கும் அல்லாஹு தஆலா எல்லா காரியங்களிலும் இஹ்லாஸை தர வேண்டும். வெறுமனே அழிந்து போகக்கூடிய இந்த உலகம் நாம் எப்படி பாடுபட்டாலும் திருப்திப்படுத்த முடியாத மனிதர்கள். இவர்களுக்காக வேண்டி நாம் செய்கிற நல்லறங்களை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதை இந்த இடத்திலே மிக உறுதியாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்லிவிட்டு 267வது வசனத்தில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபதும் வ மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்தவற்றில் நல்லவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். அதே போல பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தியவற்றிலிருந்தும் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். இங்கே முக்கியமான பல செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் ஒன்றுதான், நாம் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யும் போது நல்லவற்றை செலவு செய்ய வேண்டும். நம்முடைய சதகா நல்லதாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவற்றை மட்டுமே அல்லாஹ் கபூல் செய்வான் என்று சொன்னார்கள். எனவே நாம் சதகா செய்யும் போது ஹலாலாக சம்பாதித்தவற்றிலிருந்து சதகா செய்ய வேண்டும். நம்முடைய சதகாக்கள் சிறந்தவற்றிலிருந்து இடம்பெற வேண்டும் என்பதில் நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு செய்தி. அடுத்ததாக, இந்த வசனம் ஜக்காத்துடைய பொருட்களை அடையாளப்படுத்துவதாக தப்சீர் ஆசிரியர்கள் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நீங்கள் சம்பாதித்தவற்றில், நீங்கள் ஏர்ன் பண்ணியவற்றில் இருந்து என்று சொல்லும்போது நம்முடைய வியாபார பொருட்களில் ஜக்காத் இருக்கிறது என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதாவது வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் இருக்கிறது. அதே போல வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தியவற்றிலிருந்து என்று சொல்லும்போது விவசாய பொருட்கள், அதே போல பூமியிலிருந்து வரக்கூடிய புதையல்கள் போன்றவற்றுக்கு ஜக்காத் இருக்கிறது என்கிற கருத்தையும் உலமாக்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த வசனம் முன்னால் முகஸ்துதியோடு செலவு செய்தால் அது அப்படியே சாம்பலாகி விடும் என்கிற ஒரு தகவலை தந்துவிட்டு, நீங்கள் செலவு செய்யும் போது நல்லவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்ப இஹ்லாஸோடு நீங்கள் செலவு செய்ய வந்தாலும் நல்லவற்றிலிருந்து தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். நீங்கள் முழுமையாக முஹஸ்துதியிலிருந்து விடுபட்டு இஹ்லாஸோடு செய்கிறீர்கள் என்றாலும் அங்கே உங்களுடைய பொருளாதாரம் ஹலாலாக சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுபோல உங்களிடம் இருக்கிற நல்லவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார். தொடர்ந்து சொல்லுகிறான், வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன். நீங்கள் மோசமான, அதாவது வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு, அதிலே நீங்கள் கலக்க வேண்டும், நீங்கள் கெட்டதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் வலஸ்தும் பி ஆஹிதீஹி இல்லா அன் துக்மிது ஃபீஹி, நீங்கள் உங்களுக்கு ஒரு தர்மம் தரப்பட்டால் அது நல்லதாக இல்லாவிட்டால் நீங்கள் அதை எடுக்க மாட்டீர்கள், அல்லது நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய கண்களை மூடிக்கொள்வீர்கள். உங்களுக்கு ஒரு கெட்டது தரப்படும் போது நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டீர்கள் என்கிற நிலையில் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் கொடுக்கிற நிலையிலும் நல்லதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இங்கே பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
அதாவது லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. ஒரு மனிதன் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாதவரை மூமினாக மாட்டான். இது ஒரு 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 பேசிக்கான அம்சம் சகோதர சகோதரிகளே. நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதைத்தான் என்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். உண்மையில் நம்முடைய சமுதாயம் இவ்வாறான ஹதீஸ்களை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சில சட்டங்களுக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உதாரணமாக ஆண்கள் தாடி வைப்பது என்றால் அதில் ஆக எக்ஸ்ட்ரீமாக போவார்கள். தாடி வைக்க வேண்டும். சில பெண்கள் இருக்கிறார்கள், ஃபேஸ் கவர் பண்ணுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அது அவர்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஆனால் இந்த ஹதீஸிலே சொல்லப்படக்கூடிய தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரையில் ஈமான் கொள்ள மாட்டார் என்கிற ஹதீஸை கண்டுகொள்ள மாட்டார்கள். பொதுவாக லைஃப்ல வரும்போது சுயநலவாதிகளாக இருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது சுயநலவாதியாக ஒரு முஃமின் இருக்கக்கூடாது. என்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்று நான் விரும்பினால் நானும் யாரையும் விமர்சிக்க கூடாது. என்னை யாரும் புறம் பேசக்கூடாது என்று நான் விரும்பினால் நானும் யாரை புறம் பேசக்கூடாது. என்னை பற்றி யாரும் அவதூறு சொல்லக்கூடாது என்று நினைத்தால் நானும் யாருக்கும் அவதூறு சொல்லக்கூடாது. இப்படித்தான் ஒரு முஃமின் இருக்க வேண்டும். எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஆனால் இந்த இடங்களில் ஈமானோடு தொடர்புபடுத்தப்பட்டு சொல்லப்படக்கூடிய இடங்களில் எந்த முக்கியத்துவமும் இல்லை. சட்டங்களில் சில நேரம் கருத்து வேறுபாட்டுக்கு இடம்பான ரெண்டுக்கும் நன்மை இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் விஷயத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதில் சண்டையும் செய்கிறோம், கோபித்துக் கொள்வோம். அது அல்லாஹுக்காக நான் கோபித்துக் கொள்கிறேன் என்று அங்கே நாம் ஒரு நியாயம் சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அவற்றை நாம் எடுத்து நடக்கத்தான் வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவற்றை விட முக்கியமான ஹதீஸ்களை நாம் கண்டுகொள்ளாமல் போவது என்பது உண்மையிலேயே ஒரு கவலையான விஷயமாகும் என்று சமூகத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மெசேஜாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். வல்லாஹு தஆலா இங்கே உங்களுக்கு ஒரு அசிங்கமான அல்லது ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட ஒன்று தரப்பட்டால் நீங்கள் அதை எடுக்க மாட்டீர்கள். எடுக்கிறதாக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு அருவருப்போடு தான் நீங்கள் எடுப்பீர்கள். அப்ப நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள் என்று கேட்பதன் மூலம் இந்த செய்தியை நமக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத். அல்லாஹ் கனியாகவும் ஹமீதாகவும் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் கனியாகவும் ஹமீதாகவும் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கனி என்பது அல்லாஹுடைய பெயர்களிலே உண்டு. அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களுள் கனி என்பதும் உண்டு. கிட்டத்தட்ட குர்ஆனிலே 18 தடவைகள் இந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஹமீத் என்கிற பெயர் குர்ஆனில், ஹமீத் என்பதும் அல்லாஹுடைய பெயர்களிலே ஒன்று. அது சுமார் 17 இடங்களிலே குர்ஆனிலே வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கனி என்றால் தேவையற்றவர். அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. கனி என்றால் தேவையற்றவன், எல்லாம் உள்ளவன், முழுவற்றுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. அதே போல ஹமீத் என்றால் எந்த தேவையும் இல்லாதவன் தான் புகழப்பட வேண்டியவன், புகழுக்குரியவன். அதான் ஹமீத். எனவே இந்த விஷயங்கள் பொருளாதாரம் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்வதிலிருந்து அல்லாஹுக்கு தேவையில்லை என்பதை நீங்கள் புரிய வேண்டும். சூரத்து தாரியாத்தில் இறுதி பகுதியிலே அல்லாஹ் சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களை மனிதர்களை என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை. மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வலா உரீது அன் யுத்இமூன், அவர்கள் எனக்கு ரிஸ்க் தர வேண்டும், எனக்கு உணவு தர வேண்டும் என்று நான் அவர்களிடம் விரும்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மிக முக்கியமாக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. 268வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத மின்ஹு வ ஃபضலா வல்லாஹு வாசிஉன் அலீம். அதாவது ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கை செய்கிறான், வறுமையை வாக்களிக்கிறான். வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, ஃபஹ்ஷாவை உங்களுக்கு ஏவுகிறான். வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத மின்ஹு வ ஃபضலா, அல்லாஹ்வோ அவனிடமிருந்து மன்னிப்பையும் அருளையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹு தஆலா விசாலமானவனாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான்.
இந்த செய்திகளை சொல்லிவிட்டு செலவு செய்யுங்கள். பொருளாதாரத்தை தருவது நான். நீங்கள் தேடுங்கள், நான் தருவேன். பொருளாதாரம் உண்மையிலேயே அசலில் எனக்கு சொந்தமானது. வானங்களில் உள்ளவையும் எனக்குத்தான் சொந்தம், பூமியில் உள்ளவையும் எனக்குத்தான் சொந்தம். எனவே நான் தருபவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், உங்களுக்கு நான் இன்னும் தருவேன், இரட்டிப்பாக்கி கொண்டிருப்பேன், பன்மடங்கு ஆக்குவேன். ஒன்றை 700 ஆக்குவேன், 700ஐ 7000 ஆக்குவேன், 7007 கோடி ஆக்குவேன். என்னுடைய பொருளாதாரம். நீங்கள் செலவு செய்யுங்கள். செலவு செய்யும் போது என்னுடைய திருப்திக்காக செலவு செய்யுங்கள். நீங்கள் முகஸ்துதிக்காக செலவு செய்யாதீர்கள். ஆனால் நீங்கள் செலவு செய்ய போகும்போது உங்களுடைய தெளிவான எதிரியாகிய ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிப்பான், வறுமையை எச்சரிக்கை செய்யும். அதாவது வறுமையை கொண்டு பயங்காட்டுவான். நீ செலவு செய்தால் எல்லாம் போய்விடும், நீ மஸ்ஜிது கொடுத்தால் உன்னிடம் இருக்கிற அமௌண்ட் போய்விடும், நீ தாவாவுக்கு செலவு செய்தால் உனக்கு இல்லாமல் போய்விடும், உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனவே நீ இப்படி ஒரு யத்தீம்கானாவுக்கு, அதாவது ஒரு ஓஃபனேஜுக்கு நீ கொடுத்தால் உனக்கு லாஸ்ட் ஆகிவிடும். இப்படியான ஒரு ஊசலாட்டத்தை ஷைத்தான் உனக்கு உண்டு பண்ணுவான். உண்டு பண்ணி யமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஃபஹ்ஷாவை ஏவுவான். ஃபஹ்ஷா என்றால் பொதுவாக அசிங்கமான பாவங்களுக்கு கூறப்படும். இந்த இடத்தில் தப்சீராசிரியர்கள் சொல்கிறார்கள் கஞ்சத்தனத்தை நாடப்படுகிறது என்று. ஃபஹ்ஷா என்பது புகுல். இப்ப கஞ்சத்தனத்தை உங்களுக்கு அவன் ஏவுவான். நீ செலவழிக்காதே, செலவு செய்யாதே, கொடுத்து விடாதே, வேண்டாம், உனக்கு முதுமை அடையும் போது தேவைப்படும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படும், நாளைக்கு தேவைப்படும் என்று அவன் உன்னுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போடுவான். ஆனால் நீ செலவு செய்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். நீ செலவு செய்தால் அல்லாஹ் உனக்கு இன்னும் நிறைவாக தருவான். ஏனென்றால் அல்லாஹ் வாசிய, அல்லாஹ் விசாலமானவன். வாசி என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று. குர்ஆனிலே நான் நினைக்கிறேன் 7 தடவைகளுக்கும் அதிகமாக இந்த பெயர் வந்திருக்கிறது. அல்லாஹ் வாசி, விசாலமானவன். அலீம், அல்லாஹ் அறிந்தவன். பல தடவை இந்த பெயரை நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். வஹுவல் அலீம் என்றெல்லாம் வரக்கூடியது. அலீம் என்பது குர்ஆனில் 40க்கு மேற்பட்ட இடங்களிலே வந்திருக்கிற அல்லாஹுடைய பெயர். நன்கறிந்தவன். எனவே அல்லாஹு தஆலா விசாலமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹ் தான் உங்களுக்கு அவனுடைய விசாலம். அவன் கனி, அவன் ஹமீத். எனவே அவன்தான் மாலிகுல் முல்க், அவன்தான் கையுமுஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவனுக்குத்தான் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாம் சொந்தம். எனவே பயப்படாமல் நீங்கள் அல்லாஹுக்காக, அல்லாஹ் தரக்கூடியவற்றிலிருந்து நல்லவற்றை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.